அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யூடியூப் மக்கள் எல்லாருக்கும் என் அன்பான ஃப்ரெண்ட்ஸு, உங்களை நான் விசாரிக்கிறேன். யாருமே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறதில்ல. எப்படி இருக்கீங்க? நானும் உங்களை மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக வீடியோ போடணும் இல்லையா? அப்போ நீங்களே நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணால் தானே ஆகும். சொல்லுங்கள் மக்களே. நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் ஜாலியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் துணியாக வரத்துக்கு போகலை. காரணம்னா துணியெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால நான் போக முடியல. துணி வாங்கறதுக்கு அமௌண்ட்டு கிடைக்கல. எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு கடனாக கொடுத்ததுனால எல்லாம் வாரம் கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு சரியாக வியாபாரம் இதாகலை. மீதி பணம் எப்படியும் 1,50,000 இருந்தால் மட்டும்தான் நான் துணியாரம் பண்ண முடியும். இப்போ எனக்கு துணியாரம் இல்லை. இப்போ 2 நாளாக வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கேன். மனசே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியல. எல்லா நகையும் அடமானம் வச்சுட்டேன். எங்கள் நகைங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா தோடு, செயின் எல்லாமே அடமானம், மோதிரம் எல்லாமே இருந்துச்சு. கஷ்டப்பட்டு வாங்கினா எல்லாமே அடமானம் போயிடுச்சு. சரி, கைங்கால சந்தோஷமாக இருந்தால் போதும். கைங்கள் சுகமாக இருந்து, உடம்புல தைரியமுக்கு இருந்து, என் உடம்புல நல்லா ஹெல்த் இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாக சிறப்பாக நம்ம நல்லா உழைச்சி பணம் சம்பாரித்து துணி வியாபாரம் பண்ணலாம். அதுக்கு ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலே இன்றைக்கி நான் ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி காலையில் சாப்பிடல, மதியம் சாப்பிட்டேன். மதியானம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு அவரைக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல், தட்டைப்பயிறு குழம்பு, ரசம், தயிர் சாப்பிட்டோம். நைட்டுக்கு வந்து தோசை, முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நாளைக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. நாளைக்கு வந்து காயெல்லாம் இருக்குது, பீக்கங்காய் இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது. நாளைக்கு இன்ஷால்லாம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நாளைக்கு எப்போவுமே நாங்கள் காலையில் வந்து கோதுமை தோசை, அரிசி மாவு தோசை இந்த மாதிரிலாம் பண்ணிப்போம். கோதுமை மாவு இருந்தால் நைட் சப்பாத்தி பண்ணுவேன். கோதுமை மாவு இல்லைன்னா சாப்பாடு வச்சு இல்லைன்னா வந்து குழிப்பணியாரம் ஊற்றிக்குவோம், அந்த மாதிரி. அப்புறம் எங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்சது வந்து எப்போவும் 2 நேரம் தோசை, முட்டை தோசை, குழிப்பணியாரம், பால் ஊற்றி சாப்பிட்றது எங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சட்னி குழம்பு வேணுங்கன்னு தேவையே இல்லை. நான் தேட மாட்டேன். நான் என்ன பண்ண தெரியுங்களா? பால் காய வச்சு பால் வச்சுக்குவேன். தோசை இருந்தாலும் சரி, இட்லி இருந்தாலும் சரி, குழிப்பணியாரம் இருந்தாலும் சரி, பணியாரத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் நான் பால் ஊற்றி சர்க்கரை போட்டு பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு தெரியாது, எனக்கு பிடிச்சது அதுதான். எனக்கு வந்து இது இப்படி சாப்பிடுவேன், ரொம்ப அது பிடிக்கும் எனக்கு. அதை விட நாட்டு சர்க்கரை இருந்தால் தோசை ஊற்றுறது நாட்டு சர்க்கரை சாப்பிடுவேன். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். நாளைக்கு என்ன செய்யணும் தெரியல. ஜாஸ்தி வந்து நான் சிக்கன் மட்டன் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். காய்கறி ஜாஸ்தி எனக்கு விரும்புகிறது தக்காளி கிரேவி, முட்டை குழம்பு, காய்கறி பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஷால்லாம் அப்படிலாம் சாப்பிட்டு ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் அதை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அதிகம். ஏன்னா வெளியில் நடந்துட்டு வரோம்ல, அதனால். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நேரம் அறுத்துட்டுருக்கான்னு நினச்சி மேலே தள்ளி விட்டுறாதீங்க. உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.